ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 18. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் வீடியோஸை மறக்காம நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டது வந்து புரட்டாசி விரதம் இருக்க மாட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னா, நாங்க ஊர்ல இருக்கும்போது அம்மாச்சி எல்லாருமே வந்து அந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடாம மட்டும் இருப்போம். ஆனா இங்க வந்துட்டு நாங்க வந்து நார்மலா எப்பவும் போலதான் வந்து சாப்பிடுறோம். அது வந்து கேஷுவலா தான் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி தான். சோ அதனால வந்து அதை கடைபிடிக்கிறது கிடையாதுங்க. நார்மலாவே நாங்க வந்து இருப்போம். அதுக்காக அதான் சொல்லுவேன், எப்பவுமே எனி டைம் நான்வெஜ்ஜாவும் நாங்க இருக்க மாட்டோம். நீங்களே நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வந்து சாப்பிடுவோம். எப்ப தோணுதோ அப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். சோ அதனால நாங்க வந்து அந்த புரட்டாசி மாசம் இது எல்லாமே வந்து பாக்குறது கிடையாது. சில டைம் அந்த ரெசிபிஸ் போடும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க இல்லையா, சோ ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா நம்ம டே ரொட்டீன் போடும்போது அது எல்லாமே நான் என்ன பண்றேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். சோ அதனாலதான் ஷேர் பண்றேன். சோ அதான். அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து செஞ்சீங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேக் வந்து மைதால தான் வந்து பண்ணேன், பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் என்னன்னா, கேக் வந்து பாத்தீங்கன்னா, கேக் செஞ்சீங்கல்ல, நீங்க வந்து ஒரு பீஸ் கூட சாப்பிடலையான்னு சொல்லிட்டு சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டாங்க. அப்ப சொன்னேன், நானு இப்போ சாப்பிடணும் நினைச்சா சாப்பிடலாம், அப்ப வந்து மெயின்டைன்ல இருக்கும்போது சாப்பிடலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கேன். எப்படின்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணிட்டு, சோ அதனால நான் வந்து சாப்பிடல சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எப்படிதான் சிஸ்டர் இப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொன்னேன், நான் வந்து ஒரு நல்லா இருக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வெயிட் வந்து வயிறுல தான் வந்து தெரியும். டக்குன்னு எனக்கு ஒரு வெயிட் ஏறுதுன்னா என்னோட வயிறுல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். சோ அது இருந்தா உடம்பு ஒரு மாதிரி தனியா வயிறு இருந்தா அசிங்கமா இருக்கும் இல்லையா. சோ நம்மளோட அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தெரியுமா, அதனாலேயே நான் வந்து அதை பண்ண மாட்டேன் சிஸ்டர், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவாயில்ல சிஸ்டர் நீங்க அப்படி பண்றீங்க, அந்த எண்ணம் தான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த எண்ணத்தை நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட ஐயோ இது வந்து ஒரு மாதிரியா இருக்கே ஃபீல் பண்றோம்ல, அதை வந்து கொஞ்சம் வெறி கொண்டு நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கலைன்னு ஒரு சிஸ்டர் வந்து என்னோட வெயிட் குறைஞ்சு குர்த்தி எல்லாமே ஃபிட்டா இருந்துச்சு, என்னோட பையன் கூட வெயிட் குறைச்சிட்டீங்களேமான்னு சொல்லி கேட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். அது காரணம் ஃபுல்லாமே மை டியர் சிஸ்டர் நீங்க தான் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எஃபர்ட் தான் இதுல அதிகமா இருக்கு. நம்ம வந்து வழிகாட்ட தான் முடியும். அதுல நீங்க இவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பா இருந்து அதை பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். இது உங்களோட எஃபர்ட் தான். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி உங்களோட அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெருசா ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடணும்னு தோணல சிஸ்டர். இதுவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக ரொம்ப கிரேவிங்ஸ் எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை சிஸ்டர். நீங்க சொல்ற அந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா, ஏன்னா நானுமே நல்லா சாப்பிட்ற ஒரு என்னன்னா ரசிச்சு சாப்பிட்ற ஆள் தான் நானும். ஸோ அப்படிங்கும் போது நான் வந்து அதான் எது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து நம்ம அந்த வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கோன்றதே தெரியாது, ஈஸியா வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஓவர் சுடுதண்ணி வந்து குடிச்சிடாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. நிறைய பேர் அதான் நான் சொல்லுவேன், ரொம்ப சுடுதண்ணி குடிச்சா நம்மளோட கொழுப்பு வந்து கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட நம்பிக்கை இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், என்கிட்ட சொன்ன வரைக்கும் லைட் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, வெதுவெதுப்பான தண்ணி, அந்த மாதிரி குடிங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து 11 மணிக்கு தான் சிஸ்டர் சாப்பிடவே முடியுது. நைட்டு இப்போ 6:30 மணிக்கு நான் வந்து சாப்பிட்றேன். இந்த மாதிரி 2 முறை மட்டும் நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். உங்களுக்கு ஃபில்லிங்கா நீங்க அன்னைக்கான ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கரெக்டா எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஃபில்லிங்கா இருந்துச்சுன்னா நல்லா அதை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல பசங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கிரிஜாக்கா சொல்லியிருந்தீங்க.
இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் என்ன பாடுபடுத்துறாங்கன்ட்டு. சில விஷயங்கள் அவங்களோட என்னன்னா இந்த வயசுல குறும்புத்தனம் எல்லாமே பண்ணதான் செய்வாங்க. அது பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணதான் செய்வாங்க. 2 பேர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பொருள் கிடக்கும், இந்த ஒரு பொருளுக்கு அடிச்சுட்டு உருள்வாங்க. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு அது நம்ம மண்டையில கூட ஐயோ முடியலங்க, முடிய பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும். சோ வீடியோஸ்ல கியூட்னஸ் மட்டும் தான் வந்து காட்டுவோம் இல்லையா? சோ அதுதான். பட் எல்லாமே இருக்கதானே செய்யும், குழந்தைங்கன்னாவே அதுதான். அதுதான் அக்கா சொல்லியிருந்தீங்க, என் பையனா வாளுன்னு சொல்லிட்டு, இவங்க அருந்த வாளு. ஆமா, அதுதான் சொல்றேன். அப்புறம் விளக்கு வந்து கீழ இருந்து மேல வச்சுட்டு போனா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா வந்து மேலும் வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பா நான் வந்து ஃபாலோ பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே பொட்டு வைக்கிறது வந்து கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது நல்லா வந்து நம்மளோட லைஃப் நல்லா வந்து வளர்ந்து வரும்னு சொன்னாங்க அக்கா. கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் 30 டேஸ்ல வந்து சிஸ்டர் நான் 7 kg வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இம்பாசிபிள்பா. என்னன்னா ஹெல்தியா நம்ம போகும்போது ஒரு 5 கிலோ வந்து குறைக்கலாம், சரிங்களா? அதுக்கு 1.5 மாசமாவது எடுத்துக்கோ. நீங்க சொல்ற 7 kg குறைக்க பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஹெல்தியா பண்றோம், அதுதான் நமக்கு வந்து முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு சாப்பிடுறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல அந்த காலையில எந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்ல ஏதாவது குடிக்கலாமா? தண்ணி ஆகாரம் நான் சொன்ன மாதிரி ஜீரக தண்ணி, இஞ்சி டீ, பிளாக் காஃபி அதெல்லாமே குடிக்கலாம், சரிங்களா? அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது மட்டும் நீங்க அந்த டைமிங்க்கு எடுத்துக்கோங்க. மத்தபடி இந்த மாதிரி தண்ணி வந்து குடிச்சுக்கலாம். அப்புறம் நைட் வந்து ஆம்லெட் மட்டும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், கண்டிப்பா சாப்பிடலாம். அதுல நிறைய கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஆம்லெட் போடுங்க. மீன் மேக்கர் சேர்த்து, இல்லாட்டா காளான் சேர்த்து, கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சேர்த்து ஆம்லெட் மட்டும் போட்டுமே சாப்பிடலாம். ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து கண்டிப்பா போகணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. வாக்கிங் கொஞ்சம் போகும்போது நம்மளோட கலோரிஸ் கொஞ்சம் பர்ன் ஆகும், நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஹெல்ப்பா இருக்கும். வாக்கிங் போகல அப்படின்னா நம்ம ஃபுட் லைஃப் ஸ்டைல் பத்தி கொஞ்சம் வந்து ஸ்லோவா வெயிட் லாஸ் நடக்கும், அவ்வளவுதான், சரிங்களா? வேற எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்புறம் மூஸ்லி வந்து நம்ம டின்னருக்கு வந்து சாப்பிடலாமே கேக்குறீங்க. சாப்பிடலாம், ஆனா அதுல நட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நம்ம 6:30 மணிக்கு சாப்பிட்றோம், ஆனா உங்களுக்கு ஃபில்லிங்கா தான் இருக்கும். ஏன்னா 6:30 மணிக்கு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லேட்டா சாப்பிட்றீங்கன்னா அது வந்து அதுல நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வயிறுக்கு வலிக்கிறதுக்கு பிரச்சனை வரும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட். அப்படி நைட் டின்னர் சாப்பிட்றீங்க 6:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும், டைஜஸ்ட் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ சாப்பிடலாமான்னு கேட்டீங்க, அதுக்காக தான் சொல்றேன். கடலை மாவுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் தானே சிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. கடலை மாவு வந்து குட் ப்ரோட்டீன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடலை மாவை நம்ம பக்கோடாவா செஞ்சு சாப்பிடறோம்ல, அது கூடாது. சோ இந்த மாதிரி நம்ம ஆம்லெட் வந்து தோசை மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் கண்டென்ட்டா இருக்கும், சரிங்களா? சோ அதை எப்படி பயன்படுத்தக்கூடாதோ அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பயன்படுத்துங்கன்றதான். கடலை மாவு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட், சோ அதனால நம்ம எடுத்துக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய், எல்லாருமே நல்லா இருக்கீங்கல்ல? சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுல நிறைய டிப்ஸ், ஒரு தோசை ரெசிபி எல்லாம் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.65. சூப்பர் இல்லையா? இந்த மாதிரி தாங்க நம்மளோடது. கண்டிப்பா என்னைக்குனாலும் நம்மளோட இதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ நம்மளோட வேலையை கரெக்டா வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன குடிக்கலாம்னு யோசிக்கும்போது, நான் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டரே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான வெது பண்ண தண்ணி தான் வந்து குடிக்கணும். ரொம்ப சூடா வந்து குடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதுதான் காலையில அதை குடிச்சுதான் வந்து அப்படியே டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல அவங்களுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வந்து சாதத்தை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது கூட உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா வந்து தோலோடையே நாங்க வந்து கட் பண்ணி போடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்களேன், குட்டி குட்டி பீஸா. இதை வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சுடுச்சு. இதை தண்ணி வர்றது மட்டும் ஒன்றும் பண்ண முடியல, அது ஏதாவது விசில் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிறேங்க. உருளைக்கிழங்குல வந்து நிறைய வாய்வு இருக்கு இல்லையா, ஸோ அதனால
ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு அப்புறம் சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த பூண்டு அதுக்கப்புறம் அந்த சோம்போட மனமே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி நீங்க வாழைக்காய் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு லைட்டா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லெமன் எடுத்து புளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இது வச்சிருக்கேன், பிளியறதை வச்சிருக்கேங்க. அதை வச்சே வந்து சீட்ஸ் இல்லாம பிழிஞ்சிக்கலாம் இல்லையா? ஸோ அதை வச்சே வந்து நல்லா இறுக்கி பிசி புழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தான் வந்து சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டுல வச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தா அதை மட்டுமே காரத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்துக்கிட்டோம். நமக்கு கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பியா வந்து பண்ணிக்கலாம். நார்மலா நான் வந்து பண்ணி எடுத்துறேன். அவ்வளவுதாங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்கு எப்பவும் போல கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் வந்து சேர்த்தணும், நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்மளோட லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம சில பேர் வந்து லெமன் ரைஸ்ல இது பச்சை மிளகாய் கூட சேர்ப்பாங்க. நமக்கு வரமிளகாய் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் சாதத்தை வந்து ஒரு கடாயில, பெரிய கடாயில போட்டு ஆற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுல எடுத்து போட்டு அப்படியே கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கிளறி ரெடி பண்ணியாச்சு. லெமன் ரைஸ் பாருங்க கலர்ஃபுல்லா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மலாம் படிக்கும்போது வாரத்துல 3/4 நாள் இந்த லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி தான். அது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ், அந்த லஞ்ச் டைம் வரைக்கும் அப்படி எதிர்பார்த்து சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் சலிப்பு தரமா வந்து இருக்கும். அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து உருளைக்கிழங்குக்கு இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் மனசுல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தம்பிக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். தண்ணியும் கொஞ்சம் வெதுன்னு ஊத்தி வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் விட்டதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் பிரெட் தான் டோஸ்ட் பண்ணி கொடுக்க போறேன். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் இந்த மாதிரி பண்ணேன்னா சிம்பிளா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுப்பேன். ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா கிளம்புறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு எப்பவும் போல பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர்லாம் அப்ளை பண்ணி மாமாவுக்கும் அம்மாச்சிக்கும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்குலாம் பேக் பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு பேக் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதை கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஏன்னா தம்பி வந்து ஸ்கூல்ல இருந்து 11 மணிக்கு கூப்பிட சொல்றாங்க இல்லையா? டக்குன்னு நம்ம வேலையை பண்ணணும். அதனால வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் தாங்க. ஹஸ்பண்ட் நேற்று ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னமோ தெரியல, ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால வாங்கிட்டு வந்தாங்களா. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொல்வேன் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட ஸ்கின்க்கு நல்லது, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், வால்நட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அம்மாச்சிக்கு ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு என்னமோ வந்து கிளைமேட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயில் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்முன்னு ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கடைசி வரை மழைலாம் வரல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஸ்டார்ட் மியூசிக் வந்து காலை 9 மணிக்கு 9 to 10 வரைக்கும் போடுவாங்கங்க. சூப்பராக இருக்கும். காலைல வந்து பார்ப்பேன். ஏன்னா பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றனால அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டே இந்த வேலைகள் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு காஃபி வந்து போட்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நட்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் ஒன்று கட் பண்ண இல்லையா, அதையும் கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இவர் வந்து பால் கேட்டார் சின்னவர். அவருக்கு ஆத்தியும் கொடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சின்னவரை கிளப்பிட்டு இருக்கேன். இவனை கிளப்புறது பெரிய வேலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா, அவரையும் அழகா கிளப்பணும் இல்லையா. ஸோ கிரீம்லாம் போட்டு அவரை வந்து கிளப்பி விட்டாச்சு. குசாலிப்பா ஆயிடுவாரு கிளம்புறாந்தா. அவ்வளோ இதுவா இருக்கு பிள்ளைங்களுக்கு. உள்ளேயே சிறை மாதிரி இருக்குங்கல்ல, வெளியில போனோன்னே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா ஜாலியா கிளம்பிட்டாரு பாருங்களேன். வெளியில போனோன்னே இறக்கி விட சொல்லிடுவாரு, தூக்குனா கூட விட மாட்டான். அவன் நடந்து இந்த மாதிரி போனாதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவனுக்கு ஆளார நடக்கட்டும்னு சொல்லிட்டு நடந்து கொஞ்சம் தூரம் இன்னைக்கு நடந்தே வந்து போனோம். ஆட்டோக்கார கொஞ்சம் தூரத்துல நிக்கிறதா சொன்னாங்க. சரி நாங்களே வரோம், நீங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். என் ஃப்ரெண்டு வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அவங்களுக்காக நாங்க வந்து அவங்களையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க வந்து வரல. சரி அப்புறம் வந்துருவாங்க, நம்ம டக்குனு போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஹேமாவும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. இப்போ நாங்க எல்லாருமே ஒரே க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தோங்க. செம்மையா டைம்ல போனதே கிடையாது, தெரியல அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தோம். வீடியோஸ்ல வந்து இப்ப ஹேமானா காட்டியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது இல்லையா, புதுசா வந்திருக்காங்க. ஸோ அதனால நான் வீடியோ ஷூட் பண்ணல. இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா பழகிட்டோம்
கூட நம்ம வந்து எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால நல்லா பேசிட்டு இருந்தோமா, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. அதுக்கப்புறமா துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாடியில போய் மிஷின்ல போட்டு விட்டுட்டு இருந்தது. பிள்ளைங்களுக்கும் லெமன் ரைஸ் எல்லாம் வச்சு ஊட்டி விட்டாச்சு. அவங்களுக்கு சாப்பிட்டுட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து நேத்து கஞ்சி இருந்ததா, ஸோ அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ அது கூட வந்து துவையல் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின்ல போட்ட துணி ரெடியா இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு போய் காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து காய போட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வெயில், ஸோ அதனால நமக்கு வந்து லேட்டா போட்டாலும் நமக்கு வந்து கரெக்டா வந்து காஞ்சிடும். அதனால தைரியமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவல் தாங்க வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவல் லெமன் சாதம் தான். எப்பவும் போல அவளை லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா பொழுன்னு வந்து வந்துடும். ஸோ அவ்வளவுதான். காலையில நான் லெமன் ரைஸ் தாளிக்கும் போதே நமக்கு மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டேன், சரிங்களா. ஸோ அது இருக்கு இல்லையா, அதுல போட்டு அப்படியே கிளறிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். புளிப்பு சுவை உங்களுக்கு ஏத்தாப்புல வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளி சாதம் கூட நம்ம தக்காளி தொக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி பரட்டி சாப்பிடலாம், புளியோதரை கூட பரட்டி சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து ராஜ்மா கிரேவி, அதாவது பீன்ஸ் தான் ராஜ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரேவி வச்சு அதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க, செம்மையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லாம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா மில்லட்ஸ்ல கூட நீங்க வந்து தக்காளி சாதம் எல்லாமே பிரியாணி மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சேமியால கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளவு பாத்திரம் குமிஞ்சு போயிடுச்சு பாருங்க, காலையில இருந்து விளக்கல இல்லையா. ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து விளக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேன். எப்பவுமே நிறைய தண்ணி குடிங்க. அது போக சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி நல்லா தண்ணி குடிச்சிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் அந்த விளக்கணும்னு தான் கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதுக்கப்புறம் துணி நல்லாவே காஞ்சிருச்சு, எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்கார்ன் அன்னைக்கு வந்து பண்ணி வச்சோம்ல, இந்த மாதிரி சில்வர் சம்பட்டில் தான் போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்துறேன் ஒரு சின்ன கிண்ணத்துல. ஸோ இந்த மாதிரி சோளம்ல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. நீங்க ஸ்வீட் கார்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் கார்ன் அவிச்சு எடுத்துக்கலாம், சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாப்கார்ன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும்போது நான் சூப்பராக வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி டீ வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணியாக தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி இஞ்சி டீனா வந்து தண்ணியாக தான் குடிப்பாங்க. ஸோ எப்பவும் போல டீ தூள் இஞ்சி நல்லா தட்டி போட்டு அவங்களுக்கு நல்லா சுருக்குன்னு குடிச்சாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்சு அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு போய் வந்து ஃபர்ஸ்ட் டீயை கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்தேன். இவர் சின்னவர் வந்து என் கூட எப்போ போல வந்து கிளம்பிட்டாரு. இங்க பாருங்களேன், நானும் எப்படியாவது விட்டுட்டு போவோம்னு பார்த்தா அவர் கிளம்பிடுவாரு. சரி அவனும் நல்லா கொஞ்சம் நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் வந்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து போனேன். வெயிட் லாஸ் டயத்துல நல்லாவே வாக்கிங் போங்க, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, துணி எல்லாமே அள்ளி போட்டோம் இல்லையா, அதெல்லாம் மடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டிவியை வந்து வெறித்தனமா பார்த்துக்கிட்டு மடிக்கிறேன் பாருங்களேன். எனக்கு இப்பதான் பாக்குறேன். ஸோ சில டைம் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சரி இன்னொரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன், கொத்தமல்லி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, கொத்தமல்லி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு அது வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்திருக்கேன். அது கூட பூண்டு வந்து சேர்த்து இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். லைட்டா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா. ஸோ பூண்டும் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து உளுந்த பருப்பு சேர்க்கலாம், இல்ல அதனால சேர்க்கல. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன், சரிங்களா. நம்ம வரமிளகாய் கூட சேர்க்கலாம், அவ்வளவுதான். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து தேவையான உப்பு சேர்த்துருவேன் நான், நல்லா அப்பதான் வதங்கி வந்து வரும். ஸோ அதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வதக்கிற கேப்ல இந்த தோசை வந்து போறேன். சரி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன்னா அதுல வந்து 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து சைட்ல வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா அரைக்க முடியாது, அதனால மிக்சி ஜார்லயே வந்து ஊற வைக்கிறேன். ஸோ அதை தனியா வச்சுட்டேன். இந்த சைடு வந்து தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்குள்ள வந்து கொத்தமல்லி தலை தூவி, கொத்தமல்லி தலை தூவ கூடாது, நிறைய தான் போடுறேன், சாரி. அது கொத்தமல்லி தலை போட்டு லைட்டா வந்து வதக்கி விட்டா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம். தக்காளி வந்து புளிப்பா இருக்கிறதுனால அன்னைக்கு தான் புளி வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு தோசைக்கு வந்து சீரகம், கருவேப்பிலை, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தாளிச்சுக்கிறேன், சரிங்களா. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பண்ணும்போது. இதுலயுமே உளுந்த பருப்பு இருந்தா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம
அவல் வந்து மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து 1 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துச்சு, அப்புறம் நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோ. பேஸ்ட் மாதிரி தோசை பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்படியே கூட நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நான் வந்து கொஞ்சம் இன்னுமே கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவுல உப்பு போட்டு எப்பவும் போல தோசைக்கு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்மளோட அந்த மிக்ஸை போட்டு நம்ம வந்து கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க ராகி மாவு சேர்க்கலாம், இன்னும் கடலை மாவு கூட சேர்க்கலாம். சரிங்களா? நம்மளோட இஷ்டம் தான். இதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம கோதுமை மாவு தோசை பதத்துல வந்து இது பண்ணியிருந்தோம் இல்லையா, கரைச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான தோசை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல் எப்பவும் போல காய வச்சுட்டு நான் வந்து ஊத்தி எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துட்டே நான் வந்து ஊத்துறதுனாலதான் இந்த மாதிரி வருது. இல்லாட்டா சூப்பரா வந்து வருங்க. தோசை செம்மையா வரும், ஒட்டவே ஒட்டாது. நல்லா இப்ப போல லைச்சா வந்து எண்ணெய் விடுறேன் நானு. அவ்வளவுதான். தேவையான அதையும் விட்டுக்கலாம், விடாம இருந்தாலும் ரொம்ப நல்லதுதான். சோ இந்த சைட் சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா அதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சைட் பாருங்களேன் தோசை எவ்வளவு சூப்பரா வருதுன்ட்டு. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நீங்க இதே மாதிரி தாளிச்சு கொட்டி ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சும் நம்ம பண்ணலாம் தோசை. சரிங்களா? நான் செஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அவ்வளவுதாங்க. தோசை ரெடி. சட்னியும் அரைச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் 2 தோசை அது கூட வந்து மல்லி சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சேன். ஜெயபிரியா சொன்னாங்க தோசை ரெசிபி போடுங்க. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய டைம் சிங்க் ஆகுது. நீங்க கேக்குறத நான் அன்னைக்கு செஞ்சுட்டு இருப்பேன். சோ அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் மத்த எல்லாருக்குமே தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்தாச்சுங்க. டின்னர் வந்து முடிச்சாச்சு. சரி அதுக்குள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்தாச்சுங்க. அந்த பாத்திரம் மட்டும் குமிஞ்சு போயிடுது. என்ன பண்றது, கழுவியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கடைசியா நான் வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி வந்து குடிங்க. வேற எதுவுமே சாப்பிடாதீங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு அப்படி இருந்தாதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா? சூப்பர். இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.